ஒரு காட்டுல ஒரு நாள் அடமழை பெஞ்சு கொண்டு இருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுடன் மழைக்கு நனையாத பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு அடியில் குரங்கு மழையில் நனைந்து நடுங்குவதை குரங்கு மீது பறவைக்கு இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல், குரங்கு என்னை பாரும், வெயில் மழையில் இருந்து என் குஞ்சுகளை காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டி இருக்கேன். அதனாலதான் இந்த மழையிலும் சந்தோஷமாயிருக்கேன். நீயும் இப்படி ஒரு கூடு செய்து இருக்கலாமோ? கூடு இருந்தா நீ இப்படி நலையை மாண்டாய் அல்லவா அப்படின்னு குரங்குக்கு புத்தி சொன்னது. அதை கேட்ட குரங்குக்கு கோபம் சீறிக்கொண்டு வந்தது. உன்னை விட நான் எவ்வளவு வலிமையானவன், எனக்கு புத்தி சொல்கிறாயா? உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார். விடு விடு என ஏறி பறவையின் கூட்டை பிரித்தெறிந்தது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது, அறிவுரையில் கூட அதை கேட்டு நடப்போருக்கு அதை சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது செய்ய போய் தனக்கும் தன் குஞ்சுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து மலையில் நலைகிறோமோ மனம் வருந்தியது. நாம் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அதை ஏற்று நடப்புவாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும். ஒரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள அழகான பறவைகள்லாம் வாழ்ந்து வந்தது. தன் பிள்ளைகளுடன் தன் காட்டுல சந்தோஷமா இருந்ததா. அதோட அப்பா குருவி தினமும் வெளியே போய் சாப்பாடு தேடி எடுத்துட்டு வர்றதா அதோட வேலையா. மற்ற குருவிகள் எல்லாம் அந்த கூட்டுல மரத்து அடியில விளையாடிட்டு இருப்பாங்களாம். அந்த மற்ற குருவிகள் எல்லாமே மரத்து மேல தனக்கான அழகான வீட்டை கட்டி வாழ்ந்து வந்தாங்களாம். அதைத்தான் குருவி வீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த குருவிகள்லாம் வீட்டை கட்டுச்சான். கொஞ்சம் கொஞ்சமா கம்புகள் எல்லாம் சேர்த்து அந்த வீட்டை கட்டுச்சான். மழை காலத்துல ரொம்பவே வசதியா இருக்குமா அந்த வீடு. அப்படித்தான் அந்த குருவிகள்லாம் பொழுது கழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த காட்டுல குருவி கூட்டம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த காட்டுல குரங்கு கூட்டம் இருந்துச்சு. அந்த குரங்கு கூட்டம் எல்லாம் முட்டாள் குரங்கு கூட்டமா இருந்துச்சு. இந்த குரங்கு எல்லாமே கெட்டெண்ணம் படைத்த குரங்குகளா இருந்து வந்தது. அடுத்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, எல்லாம் நமக்குத்தான் கருவத்தோட வாழ்ந்து வந்துச்சான். பறவை தினமும் ஒரு முனிவரிடம் சென்று பலத்தை வைத்துவிட்டு பின்பு தன் வீட்டுக்கு செல்லும். இது தினந்தோறும் நடக்கும். ஒருமுறை முனிவர், ஏய் பறவையே, நீ எனக்கு தினந்தோறும் பழங்களை வைத்துவிட்டு செல்கிறாய், எதற்காக? நீங்கள் கடவுள் நோக்கி தவம் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பசி எடுக்கும் அல்லவா? பழங்களை வைத்துவிட்டு செல்கிறேன். நீ சொல்வதை கேட்டு எனக்கு மனம் குளிர்ந்தது. உனக்கு நான் இந்த கூடையை தருகிறேன். இந்த கூடை உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி முனிவரே. இதில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி, பழங்களை இதில் வைப்போம். நம்மிடம்தான் பழங்கள் இல்லையே. பழங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி பழங்கள் வந்தது? ஒருவேளை இந்த கூடையின் மகிமையோ? மீதி என்ன நடந்தது என்று பாகம் 2 பார்ப்போம். ஒரு கிராமத்துல ஒரு அழகான புறா ஒன்று வாழ்ந்து வந்துச்சா. அந்த புறாக்கு கூடு கட்டவே தெரியாதா. அப்போது தன் முட்டைகளை எப்படியாவது பாதுகாப்புன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சான். பக்கத்தில் இருக்கிற காக்கா கூடு கட்டி வச்சிருந்ததை பார்த்துச்சான். சரி, நம்மளுடைய முட்டைய காக்கா கூட்டில் வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு திட்டம் போட்டுச்சான். காக்கா கூட்டில் மொத்தம் 3 முட்டை இருந்துச்சான். அதில் 2 முட்டையை கீழே தள்ளி விட்டுடுச்சான். புறா தன்னோட முட்டையை வச்சு பின்பு காக்கா புறா முட்டைன்னு தெரியாம தன் முட்டைன்னு நினைச்சு அடகாக்க ஆரம்பிச்சுதான். சில நாட்கள் பிறகு புறா குஞ்சுக வளர தொடங்குச்சு. அதன் குரல் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, இது நம்மளுடைய குஞ்சுகள் மாதிரி இல்லையே அப்படின்னு தெரிந்து கொண்ட காக்கா புறாவை விரட்ட ஆரம்பிச்சிச்சு. புறா குஞ்சுகளும் தன் வாழ்வைக்காக பறந்து சென்றது.